श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராசர் கிழவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजैग्मरुक्मव्यामोहतस्तगितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. கருவிருத்த குழநீர்த்தபின் காமக் கடுங்குழி விழிந்து ஒரு விருத்தம் புக்குழலுவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடிகத்தெரீர் திருநாகட்டகத்தே. எம்பெருமானாலே மயரவர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார் அந்த பகவானுடைய அனுபவம் அது உள்ளடங்காமல் 4 திவ்ய பிரபந்தங்களாக அதை வெளியிட்டருளினார் என்று நாம் பார்க்கிறோம். அதிலே திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்கிற இந்த 4 திவ்ய பிரபந்தங்கள் முறையே 4 வேதங்களினுடைய சாரமாக அவதரித்தன என்று பெரியோர்கள் பணிக்கும்படி இந்த 4 திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே முதல் திவ்ய பிரபந்தமான திருவிருத்தத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே இறுதியான 5 பாசுரங்களை இப்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டியுள்ளது. தொடங்கும் பொழுதே இன்னின்ன நீர்மை இனியாம் உறாமை என்று இந்த சம்சார பந்தம் இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, இதை உடனே போக்கியருள வேணும் என்று இந்த விரோதி நிவிருத்தியை ஆழ்வார் பிரார்த்தித்து தம்முடைய பிரபந்தத்தை தொடங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார் இந்த சம்சார நிவர்த்திக்கு ஒரே உபாயம், தப்பாத ஒரு உபாயம், ஒரு வழி என்று சொன்னால் அது எம்பெருமான், அவனுடைய கிருபைதான் என்பதை ரொம்ப ஆச்சரியமாக இந்த 5 பாசுரங்களிலே அழகாக எடுத்துரைக்கிறார். பல ஆச்சாரியர்கள் இதற்கு வியாக்கியானங்கள் அருளி செய்துள்ளார்கள். அதையெல்லாம் தழுவி சாரமான சில அர்த்தங்களை இப்பொழுது நாம் அனுபவிக்கலாம். 95வது பாசுரமான இந்த யாதானும் ஒரு ஆக்கையில் புக்கு அங்காப்புண்டு மாப்பவிழ்ந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே என்கிற அந்த பாசுரத்திலே எனக்கு எல்லா உறவுமாயும் தந்தையாயும் தாயுமாயும் இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானை நான் பற்றுகிறேன். இந்த சம்சார பந்தம் நீங்குவதற்கு ஒரே வழியாக அவனை நான் பற்றுகிறேன். சம்சாரிகளை பார்த்தோமானால் பகவான் எவ்வளவுதான் பிரயத்னப்பட்டு இவர்களை கைப்பிடிக்க வேணும், சம்சாரத்திலிருந்து இவர்களை தூக்க வேணும், உத்தரிப்பிக்க வேணும் என்று அவன் முன்வந்தாலும் ஏதோ ஒரு காரணம் காட்டிக்கொண்டு அவன் கையை உதறி தள்ளி அதிலிருந்து பகவானிடமிருந்து அகன்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆவதற்கு முன்பு நான் அவனை கைப்பற்றுகிறேன். யாதானும் பற்றி நீங்கும் விரதம், பகவானை விட்டு நீங்கியே ஆக வேண்டும் என்று இவர்கள் ஒரு தீட்சை கொண்டிருக்கார்கள் போல இருக்கு. ஆனால் அப்பேற்பட்ட அதையும் நன்றாக விடுவிக்கக்கூடியவன் பகவான். அதற்கு மேலே போராடி அவர்களை கை கொள்ளுகிறான். அப்பேற்பட்ட மாதாவினை பிதுவை திருமாலை நான் வணங்குவன், அவரை நான் சரணம் அடைகிறேன்
இன்னும் முந்தைய பாசுரத்திலே தெரிவித்திருந்தார். அதை மேலே அந்த விஷயத்தை அடுத்ததாகவும் தெரிவிக்கிறார். அதாவது யாதானும் நீங்கியும் விரதத்தை என்று சொல்லும் பொழுது பகவானை விட்டு நாம் அகன்று போவதற்கு இருக்கக்கூடிய பல பல காரணங்கள், அவைகளுக்குள்ளே மற்றைய சமயங்கள் மதங்கள் அதை பின்பற்றுவது என்பதும் ஒரு முக்கியமான காரணமாகும். தேகாத்மா அபிமானம் தொடங்கி பல பல காரணங்கள், இவைகள்தான் பல பல படுகுழிகள் பகவானை விட்டு நாம் அகன்று போவதற்கு. அப்போ பலர் லோகத்திலே நானே உடம்பு, அப்போ உடம்பை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மா, அதற்கு வேண்டியது என்ன, இதெல்லாம் போய் இதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு நாத்திகவாதத்திலே இருக்கக்கூடியவர்கள் பலர். இல்ல அதற்கு மேலே உடம்பை காட்டிலும் வேறொரு ஆத்மா உள்ளது என்று அறிந்தாலும் கூட நான் சுதந்திரமானவன், மற்றவர்களுக்காக நான் எதுவும் பண்ண தேவையில்லை, நான் சுகமாக இருந்தால் போதும், ஸ்வர்காதி பலன்களை அனுபவித்தால் போதும் என்று இருக்கக்கூடியவர்கள் மற்றும் சிலர். இன்னும் பலரோ வெவ்வேறு தேவதைகளை உபாசனம் பண்ணி கொண்டு வழிபட்டு கொண்டு வரக்கூடியவர்கள். இந்த ஆத்மா என்பது வேறுபட்டது, உடலை காட்டிலும் வேறுபட்டது என்று அறிந்த போதிலும் கூட அவர்களுக்கு அல்ப பலன்களிலே தான் ஆசை வந்துள்ளது. அதற்கு வேண்டி மற்றைய தேவதைகளின் கால்களிலே விழுவர்கள். அதுதான் பரவலாக இருக்கு. அதை தான் இங்கே எடுத்து காட்டுகிறார் ஆழ்வார். இப்படி பல தேவதைகளை வழிபடக்கூடிய பல மதங்கள் அதை எம்பெருமானே பிரவர்த்தனம் பண்ணி இருக்கார். அப்ப இந்த படுகொழியினாலே அவர்கள் பகவானை விட்டு அகன்று போகிறார்கள். ஆனால் இதை எம்பெருமான் வேணுமானால் இதை பார்த்து உபேட்சித்து இருக்கலாம். சரி, அவரவர்களுடைய கர்மத்துக்கு தகுந்தா போதே அவரவர்கள் படிப்படியாக வரட்டும் என்று பகவான் சற்று ஆறி இருந்தாலும் கூட என்னால் இதை பார்த்து சும்மனே இருக்க இயலாது, அவர்களை நான் திருத்துவேன் என்று ஆழ்வார் தம்முடைய இந்த சங்கல்பத்தை ரொம்ப ஆச்சரியமாக வெளியிடக்கூடிய பாசுரம் 96வது பாசுரம். வணங்கும் துறைகள் பல பலவாக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பல பலவாக்கி அவையவைதோறு அணங்கும் பல பலவாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோரையில்லாய் நின்கண் வேட்கை எழுவிப்பனே. வணங்கும் துறைகள் பல பலவாக்கி, இந்த துறைகள்ன்றதுக்கு 2 விதமா அர்த்தம் காட்டுவது உண்டு. பொதுவா துறைகள்னு சொன்னால் பெரிய ஒரு நதி ஓடுறது, சரியான இடத்துல நாம் இறங்குவதற்கு இந்த துறைகள் இருக்கும், காட் அப்படின்னு சொல்றோம் பாருங்கள். அந்தந்த துறைகள்ல தான் நாம் இறங்க முடியும் நதிக்குள்ளே. அதுபோல பகவான் வணங்கும் துறைகள் பல பலவற்றை அவன் செய்திருக்கிறான். அனைத்து சமயங்களையும் உண்டாக்கினவன் எம்பெருமான் தான். அந்தந்த தேவதைகளை உபாசியர்களாக நிறுத்தி அந்தந்த தேவதைகளை வழிபடுவதற்கு வேண்டிய கிரமங்களை சொல்லக்கூடிய சாஸ்திரங்களையும் சிலர் மூலமாக வெளிப்படுத்தி அதை உபதேசிப்பதற்கு பல குருமார்களையும் உண்டாக்கி வைத்தவன் எம்பெருமான் தான். ஆனால் இங்கே வணங்கும் துறைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தீர்த்தங்கள், தீர்த்தகரர்கள் அப்படின்னு சொன்னால் உபதேஷ்டாக்களான குருமார்கள். அதனால வணங்கும் துறைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பல பல தேவதைகளை வணங்கும்படி சொல்லக்கூடிய வணங்குவிக்கும் இந்த குருமார்கள், அந்தந்த சமய போதகர்கள், மத போதகர்கள், அவர்களையும் பலவிதமாக பகவான் சிருஷ்டித்து மதி விகற்பால், மதியினுடைய ஒரு பேதம், லோகத்தில் அவரவர்களுடைய மதி பேதத்தினாலே பல பல சமயங்கள் உண்டாயிருக்கு. பிணங்கும் சமயம் பல பல வாக்கி, பிணங்கும் அப்படின்னு சொன்னால் வேறுபட்டு இருக்கக்கூடிய, ஒன்றுக்கொன்று விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பல சமயங்களையும் பகவான் தான் ஆக்கியுள்ளான். அப்போ பல உபதேஷ்டாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உபதேசிக்கக்கூடிய மதங்களோ அவர்களுடைய மதி பேதத்தினாலே பரஸ்பரம் விருத்தங்களாக அமைந்துள்ளன. ஒருவன் இருக்குன்னு சொல்ல ஒரு விஷயத்தை மற்றொருவன் இல்லை என்று சொல்லுவான், அவன் இல்லை என்று சொல்லுவதை இவன் இருக்கு என்று சொல்லுவான். என்று இப்படி மதங்கள் பலவாக விரிந்திருக்கின்றன. அவையவைதோர் அணங்கும் பலபலவாக்கி, அணங்கு அப்படின்னு சொன்னால் தேவதைகள், அணங்கும் பலபலவாக்கி அந்தந்த மதங்களிலே உபாசிக்க தகுந்த உபாசிக்க வேண்டியவைகளான தேவதைகளையும் அப்படி பலவாக பகவான் சிருஷ்டித்து அவர்களுக்கு அந்த சிறு சிறு சாமர்த்தியத்தையும் உண்டாக்கி நிறுத்தி வைத்திருக்கிறான்.
ஆனா அந்த தேவதைகள்லாம் எப்பேற்பட்டவை அப்படின்னு சொன்னால், நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய். நின் மூர்த்தியாக உன்னுடைய சரீரமாயிருக்கக்கூடிய அந்த பல பல அணங்கு தேவதைகளையும் நீ பரப்பி வைத்திருக்கிறாய். அப்ப யோயோ யாம் யாம் தனும் பக்தியா ஸ்ரத்தையார்ச்சிதும் அர்ஹதி அப்படின்னு கீதையில பகவான் தெரிவிக்கிறான். எல்லா தேவதைகளுக்குள்ளே அந்தர்யாமியாக இருப்பவன் நான் தான். ஆனால் என்ன பண்ணுவது? லோகத்துல எல்லா ஜனங்களுக்கும் ஒரே விதமான குணம் என்பது கிடையாது. திரைகுண்ய விஷயா வேதாக என்று சொல்லும்படி இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் முக்குணத்தையும் உடையவர்கள். அவர்கள் எல்லோரையும் அனுகிரகிப்பதற்காகத்தான் வேதமானது எல்லா விஷயத்தையும் பேசுகிறது. வேதத்தின் மூலமாக பகவான் அனைத்து விஷயங்களையும் தெரிவித்திருக்கிறார். அப்போ சிலர் தாமசமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தாமசமான தேவதைகள், தாமசமான உருவம் கொண்ட தேவதைகள் அதுதான் இஷ்டமாக இருக்கும். ரஜோகுணம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கோ ராஜச தேவதைகள், ராஜச தேவதைன்னு சொல்லும் போது அந்த ரஜோகுணத்துக்கு ஏத்தா போல இருக்கக்கூடிய அந்த உருவம், வாகனம் இதெல்லாம் இருக்கும், பரிவாரம் எல்லாம். தமோகுணம் அப்படின்னு சொன்னால் தமோகுணத்துக்கு தகுந்த வாகனம், இருப்பிடம், தேவதை, வேஷபூஷங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்தந்த தேவதைகள் தான் அவரவர்களுக்கு பிடித்திருக்கும். அதனாலே பகவான் அதற்கு ஏற்றா போலே அந்தந்த தேவதைகளுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவர்களுக்கும் சில சக்திகளை கொடுத்து வைத்திருக்கிறான்னு பார்க்கிறோம். தான் அவையவை தோறும் அந்தந்த மதங்கள் தோறும் பரபர தேவதைகளை பகவானுடைய மூர்த்திகளாக, பகவானுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய அந்தந்த தேவதைகளை அவன் பரப்பி வைத்திருக்கிறான். அதனால எல்லோரையும் நேரடியாக நீங்கள் பகவானை உபாசனம் பண்ணுங்கள் அப்படின்னா அது முடியாது. சத்வகுணம் இருக்கக்கூடியவர்கள், சத்வகுணம் அதிகமாக தலையெடுத்து இருக்கக்கூடியவர்கள், சாத்விகர்களுக்குத்தான் பரமசத்வ சமாசயமான எம்பெருமானிடத்திலே ருச்சி ஏற்படும், மோட்சத்தில் ருச்சி ஏற்படும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனாலே பகவான் தான் பரதேவதைன்னு எவ்வளவுதான் உபதேசித்தாலும் கூட அவர்களுக்கு மனசுல ருச்சி ஏற்படணுமே. அது ஏற்படுவது என்று சொன்னால் அதுக்கு பல பகவானுடைய கிருபை வேணும், அவருடைய கர்மங்கள் அதற்கு சரியாக இருக்க அமைந்திருக்க வேணும், வாசனா ருச்சி முதலியது இருக்கணும். அதனால் எல்லோரையும் ஒரு நேரத்திலேயே அப்படி வலுக்கட்டாயமாக சத்வ மார்க்கத்தில் கொண்டு வரைக்க முடியாது என்பதனால்தான் எம்பெருமான் அவரவர்களும் குணங்களுக்கு ஏத்தா போலே பல பல தேவதைகளையும் சிருஷ்டித்து வைத்து அந்த தேவதைகளை வணங்க சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் நாம் பார்க்கிறோம். சைவ ஆகமங்கள், சாக்த ஆகமங்கள், இது போன்ற அந்த ஆகமங்களையும் உண்டாக்கி, சமயங்களை உண்டாக்கி அதை உபதேசிக்கக்கூடிய துறைகள், அந்தந்த குருமார்களையும் லோகத்திலே உண்டாக்கி வைத்திருக்கிறார். இதெல்லாம் பண்ணவன் யார் அப்படின்னு சொன்னால், பரப்பி வைத்தாய் அப்படின்னு நீ இப்படி பண்ணி உள்ளாய் என்ன பகவானை பார்த்து சொல்லி, இணங்கு நின்னோரை இல்லாய், பகவானை பார்த்து சம்போதனம் இது. பெருமானே நீ எப்பேற்பட்டவன்? இணங்கு நின்னோரை இல்லாய். இணங்கு அப்படின்னால் உன்னுடன் இணைத்து சொல்லுவதற்கு தக்க ஒருவர், உனக்கு சமமாக சொல்லக்கூடிய மற்றொருத்தரை பெறாதவன் நீ. அதாவது நீ தனித்து அத்விதீனாக இருக்கக்கூடியவை. ஒப்பார மிக்கார் இளையாய மாமாயாய் என்று ஆழ்வார் திருவாய்மொழியில சொல்லுவது போலே தனக்கு சமமாகவோ அதிகமாகவோ யாரும் கிடையாது. அப்படி நிச்சமமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, இணங்கு நின்னோரை இல்லாய், உனக்கு சமமாக சொல்லக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒப்பற்றவனே இப்படி நீ பரப்பி வைத்துள்ளாயே. நின் கண் வேட்கை எழுவிப்பனே, நீ இப்படி பண்ணி இருந்த போதிலும், நீ இப்படியெல்லாம் பல சமயங்கள், பல தேவதைகளையும் அதை உபாசனம் பண்ண சொல்லக்கூடிய நூல்களையும் அதற்கு வேண்டி அதை போதிக்கக்கூடிய குருமார்களையும் எல்லாம் சிருஷ்டித்து வைத்து ஜனங்களை எல்லாம் உன்னிடமிருந்து சற்று விலகி போவதற்கு சில விஷயங்களை பண்ணி வைத்திருந்த போதிலும் என்னால் ஆறியிருக்க முடியாது. நான் நின் கண் வேட்பை, உன் பக்கல், உன்னிடத்தில் வேட்கை என்று சொன்னால் பக்தி, ஆசை, அது எல்லோருக்கும் உண்டாகும்படி எழுவிப்பன், அந்த பக்தியை நான் வளரச் செய்வன், அது நன்கு லோகத்தில் வரும்படியாக நான் செய்ய போகிறேன். ஆச்சரியமான விஷயம் இது. முதல் திவ்ய பிரபந்தத்தினுடைய ஒரு இறுதியிலே தெரிவிக்கிறார். மேலே அதனால்தானே அடுத்த 3 பிரபந்தங்களையும் பாடினார். அது முக்கியமாக திருவாய்மொழி 1000 பாசுரங்களையும் பாடினார்னு சொன்னா அதற்கு ஒரு விதத்துல மூல சங்கல்பம் இதுதான். நான் லோகத்திலே பகவான் விஷயத்திலே, பகவான் திறத்திலே பக்தியை நன்கு உண்டாக்குவேன். எல்லோரும்
அந்த திருமாலின் பக்தர்களாக ஆகும்படி நான் செய்வேன் என்று இவர் சங்கல்பித்ததன் பலமாகத்தான் மேலே திருவாய்மொழி 1000 அவதரித்தது என்று நாம் சொல்லலாம். ஆனால் ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி பலரும் ஒவ்வொரு காரணத்தை காட்டிக்கொண்டு உன்னிடமிருந்து அகன்று கொண்டிருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக ஒரு காரணம்னு பார்த்தால் தேவதாந்தர பஜனம் என்பது. அதை நீ ஒரு விதத்திலே நல்லதற்காக செய்திருக்கலாம், நீ எண்ணலாம். என்னது? படிப்படியாக அவர்கள் மேலே வர வேணும். அப்போ நாத்திகத்தை விட்டு உள்ளே வருவதற்கும், இல்ல அதிலும் சற்று மனம் பக்குவமாகி அந்த அகங்காரம் தொலைவதற்கும், இதற்கெல்லாம் நான் இந்த ஒரு தேவதைக்கு அடியவன் அப்படின்ற அந்த அடிமைத்தன்மை அறிவதற்கு, இதற்காக இதெல்லாம் நான் படிகளாக வைத்தேன் என்று நீ சொன்னாலும் கூட அது என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. எப்படியாவது அவர்களை நேரடியாக உன் திறத்திலேயே உன்னுடைய அடியவர்களாகவே அவர்கள் ஆகும்படியாக நான் பண்ணுவேன் என்பதாக ஆழ்வார் தம்முடைய அந்த பரம கிருபையை அழகாக வெளியிடக்கூடிய ஒரு பாசுரமாக இது அமைந்துள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம். வணங்கும் துறைகள் பலபலமாக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பலபலமாக்கி அவையவைதோர் அணங்கும் பலபலமாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோரையில்லாய் நின் கண் வேட்கை எழுவிப்பனே. அடுத்த பாசுரம் 97வது பாசுரம். இங்கே பகவான் ஆழ்வாரை பார்த்து கேட்கிறானாம், எதற்கு உமக்கு இந்த கஷ்டமெல்லாம்? மற்றவர்களை பார்த்து அவர்களையும் திருத்த வேணும் என்ன இப்படியெல்லாம் நீர் எண்ணலாமா? இந்த கஷ்டத்தையே விடும். இப்ப நீரும் பாரும் என்னை அடைய வேணும்னு துடித்துக் கொண்டிருக்கிறீர், அப்போ கஷ்டப்படுகிறீர். மற்றவரை பார்த்து ஐயோ இப்படி போகிறார்களே, கெட்டு போகிறார்களே என்று வருத்தப்படுகிறீர். எல்லாம் தேவையில்லை. நீரும் அவர்களை மாதிரியே மாறிவிடலாமே. அவர்களாம் எவ்வளவு சுகமாக இருக்கார்கள். லோகத்தில் இருக்கக்கூடிய சம்சாரிகளை பார்த்தால் ஏதாவது கவலை இருக்கா அவர்களுக்கு? இல்லையா? இழந்தோம் என்கிற இழவும் இன்னிக்கேன்னு சொல்லுவது போலே ஸ்வரூபத்தையும் மறந்தார்கள். ஐயோ இப்படி மறந்தோம் என்கிற அந்த வருத்தமும் இல்லாமல் சுகமாக சப்தாதி விஷயங்களிலே மண்டி இருக்கார்கள். அதுபோல நீரும் சுகமாக இருக்கலாமே அப்படின்னு கேட்டால் அதற்கு சொல்றாராம், அப்படி என்னால் இருக்க முடியுமா? உன்னை நான் அறிந்த பின்பு என்னால் ஆறி இருக்க முடியுமா? எனக்கு மற்ற விஷயத்தை பற்றிய சிந்தனை எப்படி வரும்? எப்படியாவது உன்னை அனுபவிக்க வேண்டும், முழுவதுமாக உன்னை பெற வேண்டும் என்கிற அந்த துடிப்பு தான் க்ஷணந்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கே ஒழிய மற்ற விஷயங்களை எனக்கு கண் செல்லாது என்பதாக இந்த பாசுரத்திலே அருள் செய்கிறார். எழுவதும் மீண்டே படுவதும் பட்டு எனையூழிகள் போய் கழிவதும் கண்டு கண்டல் கலல்லால் இமையோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய் தொல்லை மாலை கண்ணாரக் கண்டு கழிவதோர் காதலுத்தார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே. இதற்கு 2-3 விதமாக அர்த்தம் கூறுவர்கள் அருளி செய்துள்ளார்கள். முதல்ல பார்த்தோமானால், லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களிலே அதனுடைய ஸ்வபாவத்தை எல்லாம் நாம் பார்த்தோமானால் நமக்கு வைராகியம் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். மீண்டும் அதிலே போய் நமக்கு ஆசை வருமா என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். எழுவதும் மீண்டே படுவதும் பட்டு, லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அல்பமாயும் அஸ்திரமாயும் இருக்கக்கூடியவைகள். ஏதாவது ஒண்ணு நித்தியமாக இருக்குமா? நித்திய சுகம், நித்தியம் வேண்டாம், ஸ்திரமான சுகத்தையாவது நாம் லோகத்தை அனுபவிக்க முடியுமா? முடியாது. சப்தாதி விஷயங்களினால், இந்த பிராகிருத விஷயங்களினாலே நமக்கு வரக்கூடிய ஒரு சுகம், ஆனந்தம் என்பது அத்தியல்பம், ரொம்பவே க்ஷணிகம் தான். அது இல்லையா? வேடிக்கையாக சொல்லும் பொழுது நமக்கு மிகவும் பிடித்த ஒரு இனிப்பு பதார்த்தம் இருக்குன்னு சொன்னால் இதை நாம் வாயிலே போட்டு கொண்டோமானால் எவ்வளவு நேரம் அதை நாம் வைத்துக் கொள்ள முடியும்? அடுத்த க்ஷணமே அது மறைந்து விடும். அப்ப இன்னொன்னு எடுத்துக்கணும்னு தோணும். சரி, எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் நம்மால் ஓரளவுக்கு மேல சாப்பிட முடியாது. அதனால லோகத்திலே சுகம் என்று சொன்னால் இந்த வைஷயிக சுகம் எல்லாம் மிகவும் க்ஷணிகம். ஏன்னா இந்த லோகம் என்று சொன்னாலே அது க்ஷணிகம் தான். ஸ்திரமாக இங்கே யாராலும் இருக்க இயலாது. அதான் எழுவதும் மீண்டே படுவதும் பட்டு அப்படின்னால், எழுவது படுவது அப்படின்னால் உண்டாவது நாசமாகுவது, உண்டாவது நாசம் அடைவது என்ன இந்த ஜென்ம மரண சக்கரம், உற்பத்தி நாசம் என்கிற இந்த சக்கரமானது இங்கே சுத்தி கொண்டே இருக்கு. அப்படி இதையெல்லாம் பார்த்து என ஊழிகள் போய் இப்படி எல்லா விஷயங்கள் உண்டாருது நாசமாறுது, உண்டாருது நாசமாறுது, இப்படியே பல காலங்கள் கழிகின்றன. ஊழிகள் காலம் கழியறது. அப்படி என ஊழிகள் போய் கழிவதும் கண்டு கண்டு எள்கள் அல்லால் அப்படின்னு சொல்லும் பொழுது இதையெல்லாம் பார்த்து கொண்டு வரும் பொழுது இதே நமக்கு ஒரு இகழ்ச்சி.
இதனுடைய தாழ்ச்சியானது, இதனுடைய அந்த ஹேயத்துவம் என்பது நம் மனதிலே படுகிறது. அப்ப இந்த விஷயத்தை எல்லாம் கண்டு எழுகத்தான் முடியுமே ஒழிய இதை விரும்ப முடியுமா? எக்காலத்திலும் இதை விரும்ப இயலாது. இதை எழுகத்தான் முடியும், இதை நாம் இகழத்தான் முடியும் அப்படின்னு ஒரு நிர்வாகம். அல்லது மற்றொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், எழுவதும் மீண்டே படுவதும் பட்டுன்னு இந்த ரெண்டு வரியை பகவத்குண அனுபவ பரமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது பகவானுடைய குணங்கள் இருக்கே, அதை எவ்வளவு அனுபவித்தாலும் அது இன்னும் வேணும் வேணும் வேணும்ன்ற ஆசையைத்தான் உண்டாக்கும். இந்த குணானுபவம் வேணும், இன்னும் குணத்தை அனுபவிக்க வேணும்ன்ற ஆசையைத்தான் தூண்டுமே ஒழிய, ரொம்ப நாள் நாம் பகவத் குணத்தை அனுபவித்தாச்சு, கேட்டாச்சு, அதை மனதாலே அனுபவித்தாய்த்து போதும் என்று திருப்தியே வராது. ஒரு நாள், 10 நாள், 1 வருஷம், 10 வருஷம், இப்படி பல வருஷங்கள் நாம் பகவானை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட அப்படி இந்த காலத்தை உத்து நோக்கி பார்த்தோமானா இவ்வளவு வருஷம் போயிட்டே அப்படின்னு தோணுமே ஒழிய, குணத்தை நன்றாக அனுபவித்தோம் என்கிற திருப்தியே வராது அப்படின்னு இந்த அர்த்தம் பரமாகவும் நாம் இதை முதல் 2 வரியை கொள்ள வேண்டும். ஆனால் எழுவதும் மீண்டே படுவதும் பட்டுனால் சூரியோதயம், சூரிய அஸ்தமனம், சூரியன் எழுவது அஸ்தமிப்பது, உதிப்பது அஸ்தமிப்பது என்ன, இப்படி அந்த தினங்கள் நாள்கள் அப்படி கழியுமே ஒழிய, காலம் ஊழிகள் கழியுமே ஒழிய, இந்த காலம் போவதை கண்டு கண்டு காலந்தோறும் அது போறது பகவானுடைய குணங்களை நாம் அனுபவித்து அனுபவித்து இன்னும் நமக்கு அதிலே விருப்பம்தான் ஏற்படும். எள்கள் அல்லால் அப்படின்னா அதை இன்னும் ஈடுபாடு, எள்கள் அப்படின்னா ஈடுபடுவது, இன்னும் அதிலே நமக்கு ஈடுபாடுதான் வருமே ஒழிய நமக்கு கண்ணார கழிவதோர் காதலுத்தாருக்கு கண்கள் துஞ்சுதல் உண்டோ, மேலும் மேலும் நமக்கு ஈடுபாடு வளருமே ஒழிய போதும் என்கிற திருப்தி அது உண்டோ, அது வருமோ, எக்காலத்திலும் வராது என்ன, இப்படி நாம் ஒரு அர்த்தமும் கொள்ளுவது உண்டு. அதனால பகவத் குணத்தை பாருங்கள், எவ்வளவு அனுபவித்தாலும் அது போதும் என்றே நமக்கு திகட்டாது. ஆறாவமுதம்னு சொல்லும்படி பகவானுடைய குணங்கள் மேலும் மேலும் அதுல நமக்கு ஆசையை உண்டாக்கும். அதனால பகவானே நீ சொல்லுகிறாய், இதெல்லாம் விட்டு விட்டு நீ லோக விஷயத்திலே ஈடுபடு என்னை சொல்லுகிறாயே, இது சாத்தியமா? லோக விஷயத்தை பார்த்தாலேயே அதுல எனக்கு ரொம்ப ஒரு அருவருக்கத்தன்மை தோற்றுகிறது. அதுல அதனுடைய தாழ்ச்சி என் கண்ணிலே படுகிறது. எப்படி அல்பமாயும் அஸ்திரமாயும் சொரூபத்துக்கு சேராததாயும் இருக்கக்கூடியதே இது, இப்படி இருக்கே என்ன, அதுதான் என் கண்ணிலே படுகிறதே ஒழிய அதில் ஆசை எனக்கு ஏற்படாது. அது போலவே எவ்வளவு நாள் நான் உன்னை அனுபவித்தாலும் கூட காலம் கழிந்தது என்றுதான் தோற்றுகிறதே ஒழிய போதும் என்கிற திருப்தியே வருவதில்லை. அப்போ உன்னை விட்டு நான் எப்படி எங்கே போவது? அப்போ 2 விஷயம், உன்னை விட்டு, உன் குணங்களை விட்டு நீ நான் லோக விஷயத்திலே இறங்க வேண்டும்னு சொல்லுகிறாயே, 2 விஷயங்கள் இதுல பாதகமாக இருக்கு. ஒண்ணு, உன்னை விட வேணும், உன் குணங்களை விட வேணும்னு சொன்னால் அது போதும்ன்ற ஒரு திருப்தி வேணும் எனக்கு. சரி, இவ்வளவு வருஷம் 16 வருஷம் கண்ணு திறக்காமல் அப்படியே பகவத் குணத்தை அனுபவித்தார் இல்லையா ஆழ்வார். சரி, இவ்வளவு வருஷம் அனுபவித்தீரே, போதும் என்று நீ சொல்லலாம். ஆனால் எவ்வளவு வருஷம் அனுபவித்தாலும் கண்ணை திறந்து பார்த்தால் இவ்வளவு வருஷம் கழிந்ததுன்னு தான் தெரியறதே ஒழிய உன் குணங்களிலே ஆசை இன்னும் குறையவே இல்லை, அனுபவிக்க வேணும்ன்ற ஆசை குறையவே இல்லை, அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு ஈடுபாடு அதிகமாயிற்று. அதனால என்னால் அதை விட முடியாது. மற்றொரு விஷயம், லோக விஷயத்தை பற்றி அதையே அனுபவியும்னு நீர் சொல்றீர். ஆனால் லோக விஷயத்தை இப்படி பார்த்தாலே அதுல எனக்கு ஒரு அருவருப்புத்தான் ஏற்படுறது. அதனுடைய அஸ்திரத்வாதி தோஷங்களை பார்த்தால் அதை விட வேணும் அப்படின்னு தான் தோன்றுகிறதே ஒழிய அதிலே போய் நான் எப்படி ஈடுபட முடியும் அப்படின்னு 2 விதமாக இதை நாம் கொள்ளலாம். அப்பேற்பட்ட மேல அழகா தெரிகிற இதுதான் எனக்கு ஏற்படுகிறதே ஒழிய கண்டெழ்கள் அல்லால். இமையோர்கள், பகவான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, இமையோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய் தொல்லை மால். இமையோர்கள்னு சொன்னால் நித்திய சூரிகள். அவர்கள் கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு பகவானை வணங்குவது என்ன, அவனை சூழ்வது என்ன, அவனை சேவித்துக் கொண்டு இப்படி பரிவாரமாக சூழ்ந்து கொள்வது என்ன, இதெல்லாம் பண்ணுகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த தொல்லை மால் என்று சொன்னால் ஆதி காரணமான அந்த புராண புருஷனான அந்த எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான் நாராயணன், அவனை கண் ஆறக் கண்டு, கண் ஆறும்படி, கண் திருப்தி அடையும்படி அவனை நன்கு சேவித்து கழிவதோர் காதல் உத்தாருக்கும்.
பகவானை கண் குளிர நான் கண் திருப்தி அடையும்படி நான் சேவிக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆசையை கொண்டிருக்கக்கூடியவர்கள். காதல் கடலின் மிகப்பெரிதால்னு அவ்வளவு பெரிய ஆசையை கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு உண்டோ கண்கள் துஞ்சுதல்? கண்கள் துஞ்சுதல், கண்கள் அப்படி தூங்குவது என்பது ஒண்ணு உண்டோ? அவர்களுடைய கண்கள் உறக்கத்தை கொள்ளுமோ? எக்காலத்திலும் கொள்ளாது. என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னால், நித்திய சூரிகள் அவர்களுக்கு ஞானம் என்பது பறந்து விரிந்து இருக்கக்கூடியது, சர்வஜர்கள், எல்லையற்ற ஞானம் உடையவர்கள். ஆனால் அவர்களாலேயே பகவானுடைய குணங்களை முழுவதுமாக அனுபவித்தோம் என்று சொல்ல இயலாதாம். நித்திய சூரிகளுக்கும் பிரதிக்ஷணம் புதிதாக புதிதாக அனுபவம் ஏற்படுமா. அப்பேற்பட்ட நித்திய சூரிகள் தனியாக அல்ல, திரளாக இருந்து பகவானை சூழ்ந்து வந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கார்கள். அனாதி காலம் தொடங்கி அனுபவித்துக் கொண்டிருக்கார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கே போதும் என்ன அது வராது, தோன்றாது என்று சொன்னால், அப்ப இன்னும் இங்க இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு என்ன சொல்ல வேணும்? அதனால பகவானை நன்கு அனுபவிக்க வேண்டும் என்று அவ்வளவு பெரிய ஆசை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கண்கள் துஞ்சுதல், கண் உறக்கம் கொள்ளுதல் என்பதும் ஒண்ணு இருக்க முடியுமோ? அது எக்காலத்திலும் இருக்க முடியாது. அதாவது உன் விஷயத்தில் கண்ணை மூடிக்கொண்டு நான் சம்சார விஷயங்களிலே போக வேண்டும் என்று நீ சொல்லுவது சரியா? அது எக்காலத்திலும் என்னால் முடியாது. உன்னை சரியாக நான் திருப்தி அடையும்படி அனுபவித்தே ஆக வேண்டும் என்கிற ஆசையை நான் கொண்டிருக்கேன். எனவே என்னால் கண்ணுறக்கம் கொள்ள இயலாது என்பதாக இங்கே ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். இங்கே ரொம்ப அழகா நம்பிள்ளை பெரிவாச்சான் பிள்ளை அவர்களுடைய வியாக்கியானத்திலே ஆச்சரியமான ஒரு ஸ்ரீசூக்தி. பக்தர்களுக்கு, அடியவர்களுக்கு, எம்பெருமானுடைய குணங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எக்காலத்திலும் தூக்கம் என்பதே கிடையாது. சுதந்திரரான பெருமாள் உறங்கினார் என்று கேட்கும் இத்தனை போக்கி அவரை அனுவர்த்தித்து போன இளைய பெருமாளுக்கு கண்ணுறங்கிற்றோ? பகவத் விஷயத்திலே கை வைத்தாரில் இதுக்கு முன் கண்ணுறங்கினார் உண்டு என்று கேட்டறிவார் உண்டோ என்று ஆச்சரியமா காட்டியிருக்கார். அதனால பகவத் விஷயத்திலே ஈடுபட்டவர்கள் மகான்கள், அவர்களுக்கு சதா பகவத் குணானுபவம், பகவத் சிந்தனம் தான் நடக்குமே ஒழிய அப்படி கண்ணுறக்கமானது. கண்ணுறக்கம்னு சொல்லும் பொழுது பொதுவாக தூக்கம் என்னால் ஞானம் இல்லாமல் இருப்பது இல்லையா? லோக விஷயங்களிலிருந்து ஞானம் நமக்கு நின்று போகும். அதுபோல இங்கே கண்ணுறக்கம்னு சொன்னால் ஞானிகளுக்கு பகவத் விஷய சிந்தனம் கொஞ்சம் அற்று போகும், நின்று போகும் என்று சொல்ல முடியுமா? அது முடியவே முடியாது. அவர்களுக்கு எப்பொழுதும் பகவத் விஷய சிந்தனம் தான் நடக்கும். வேறு விஷயத்தில் ஈடுபாடு என்று சொன்னால் பகவத் விஷய ஞானம், அந்த அனுபவம்ன்றது நின்று போய்த்துன்னு சொல்லலாம். ஆனா அவர்களுக்கு எக்காலத்திலும் பகவத் விஷயத்துல ஒரு முறை அகப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை மீட்க முடியாது. அவர்களுக்கு கண்ணுறக்கம், பகவத் விஷய ஞானம் நின்று வேறு விஷயத்தை பற்றிய ஞானம் ஏற்படுதல் என்பது எக்காலத்திலும் கிடையாது என்பதை ரொம்ப ஆச்சரியமாக இங்கே தெரிவித்திருக்கிறார். எழுவதும் மீண்டே படுவதும் பட்டு எனையோழிகள் போய் கடிவதும் கண்டு கண்டல் கலல்லால் இமையோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய் தொல்லை மாலை கண்ணாரக் கண்டு கடிவதோர் காதலுத்தார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே. அடுத்ததா தெரிவிக்கிறார் 98வது பாசுரம். துஞ்சா முனிவரும் அல்லாதவரும் தொடர நின்ன எஞ்சா பிறவி இடர்கடிவான் இமையோர் தமக்கும் தன்சார் விலாத தனிப்பெருமூர்த்தி தன்மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பரிதால் வெண்ணையூன் என்னும் ஈனச் சொல்லே. இந்த பகவானுடைய குணங்களிலே அகப்பட்டவர்களுக்கு துஞ்சுதல் கிடையாது என்று சொன்னார் இல்லையா? அதற்கு ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்து காட்டுகிறார். பகவானுடைய இந்த சௌலபியம், பரத்வம், இந்த இரண்டு விஷயங்கள் இருக்கே, பரத்வம் சௌலபியம்னு எதிரெதிராக இருக்கக்கூடியது, நேர எதிரானது என்று சொன்னாலும் பகவானிடத்திலே அது ரெண்டும் அழகாக பொருந்தி இருக்கு. அந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தால் அது இங்கே பாருங்கள். துஞ்சா முனிவரும், கண் உறங்காத அந்த ரிஷிகள். கண் உறங்காதன்னு சொன்னால் வெறும் கண்ணை மூடாதவர்கள் அப்படி அர்த்தம் இல்லை. பகவத் விஷய ஞானம் சிறிதும் விச்சேதம் இல்லாத அப்படின்னு அர்த்தம் கொள்ளணும். இந்த உறக்கம் அப்படின்னு சொன்னாலே, தூங்குதல் அப்படின்னால் பகவத் விஷய ஞானம் இல்லாமல் இருப்பது.
அப்படி எக்காலத்திலும் இல்லாதவர்கள், சதா பகவத் சிந்தனத்துடன் கூடியிருக்கக்கூடிய முனிவர்கள். இந்த முனிவர்கள்னாலே மனனம் பண்ணி கொண்டிருப்பவர்கள் இந்த சனக சனந்தனாதி ரிஷிகள் போன்றவர்கள். இவர்கள்லாம் எப்பொழுதும் பகவத் சிந்தனத்திலே பகவத் குணானுபவத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். அப்பேற்பட்டவர்கள் அல்லாதவரும் மற்றவர்கள் முனிவர்கள், மற்றவர்கள்னா தேவதைகள். இந்த தேவதைகள்னு சொல்லும் பொழுது அவர்கள் சில நேரம் பகவத் குணத்தில் ஈடுபட்டிருப்பார்கள், மற்ற நேரம் தன் தன் கர்மங்களை அவர்களுக்குன்னு வைத்திருக்கக்கூடிய காரியங்களை பண்ணி கொண்டிருப்பார்கள், மாறி மாறி. அப்ப அந்த தேவர்களாகட்டும் இவர்களாலே தொடர நின்ன எப்பொழுதும் பின்பற்றி வழிபடப்பட்டிருப்பவன், வழிபட நிற்கக்கூடியவனான இந்த எம்பெருமான் அவன் எப்பேற்பட்டவன். அப்ப பாருங்கள், இப்பேற்பட்ட மகர்ஷிகளாலேயும் தேவர்களாலேயும் சேவிக்கப்படுபவன். இது ஒரு பரத்வம். எஞ்சா பிறவி இடர்கடிவான். எஞ்சா பிறவி என்று சொல்லும் பொழுது அப்படியே பெரிய ஒரு இந்த ஜென்ம பரம்பரைகளை எல்லாம் போக்கக்கூடியவன், சம்சார பந்தத்தை முழுவதுமாக அறுக்கக்கூடியவனாய் மோட்சத்தை தரக்கூடிய ஒப்பற்றவனான இந்த எம்பெருமான். இது அவனுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு பரத்வம். இந்த பிறவியை போக்கக்கூடியவன், பிறவி இடர் அதை போக்கக்கூடியவன். அவன் தன் சார்பில்லாத தனிப்பெருமூர்த்தி. தன் சார்பு இல்லாத அப்படின்னு சொன்னால் தான் மற்றொருவரை போய் ஆசிரியிக்க வேணும் என்கிற அந்த நிலை இல்லாதவன். சார்பு அப்படின்னு சொன்னால் சரணம், புகலிடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேவர்கள், முனிவர்கள், மனுஷர்கள் எல்லாருக்கும் சார்பு பகவான் தான். எல்லோருக்கும் புகலிடம் சரணம் எம்பெருமான். ஆனா அவனுக்கு வேறொரு புகலிடம் கிடையாது. இப்போ வேறொரு ரக்ஷகர் இல்லாத அந்த எம்பெருமான், ரக்ஷகாந்தர ரஹிதனான அந்த எம்பெருமான் தனிப்பெருமூர்த்தி. அதனால்தான் ஒப்பற்றவன், அவனுக்கு சமமாக மற்றொருவர் கிடையாது. அப்பேற்பட்ட தனித்த வைபவத்தை உடையவனான அந்த எம்பெருமான். இதுவரைக்கும் அவனுடைய பரத்துவம் சொல்லப்பட்டது. மகர்ஷிகளாலேயும் தேவர்களாலேயும் எப்பொழுதும் ஆராதிக்கப்படுபவன். இந்த சம்சார பந்தம், அதற்கு காரணமான பாபங்களை எல்லாம் ஒழித்தருளக்கூடியவன். தனக்கு வேறொரு ரக்ஷகர் இல்லாதவன். அப்பேற்பட்ட இதன் மூலமாக தனித்த ஒரு வைபவத்தை உடைய அந்த பரமாத்மாவான எம்பெருமான் வெண்ணையூன் என்னும் ஈனச்சொல். இது அவனுடைய சௌலபியத்துக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான், பராத்பரனான எம்பெருமான், அவன் வெண்ணையை களவு கண்டு உண்டான். வெண்ணையை உணவாக கொண்டான், வெண்ணையை உண்டான் அப்படின்ற இந்த ஒரு சாதாரணமான சொல் இருக்கு பாருங்கள். ஈனச்சொல் அப்படின்னு சொன்னால் இழிவு சொல். ஒரு சாதாரணமாக பார்த்தால் இது ரொம்ப ஒரு தாழ்ந்த ஒரு சொல் தானே. தேவர்களாலேயும் முனிவர்களாலேயும் கூட அவனை தேடி பார்க்க முடியும், அவனை அடைய முடியாது. அப்பேற்பட்டவன், அப்பேற்பட்ட ஒப்பற்ற அந்த பராத்பரனான பரபிரம்மமானவன், அவன் வெண்ணெய் களவு கண்டு அதை தின்றான், அதை உண்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாதாரண அல்பமான இந்த ஒரு சொல் இருக்கே, இது என்ன ஒரு மாயம். வெண்ணெய் ஊன் என்னும் ஈனச்சொல் மாயம். இந்த ஒரு மிக ஆச்சரியமான விஷயம் இது. இமையோர் தமக்கும் செவ்வே நெஞ்சால் நினைப்பறிதால். இந்த விஷயமானது இமையோர் தமக்கும், மேல் இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கும் கூட செவ்வே சரியாக நன்றாக நெஞ்சால் நினைப்பறிதால், மனசாலே அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களால் இதை முழுக்க இந்த வைபவத்தை புரிந்து கொள்ள இயலாது. இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் என்ன எடுத்து காட்டுகிறார் பகவான். அவனுடைய பரத்வம் சௌலபியம் ரெண்டுத்தையும் நாம் எல்லை காண முடியாது. ஆனாலும் பரத்வத்தையாவது ஓரளவுக்கு இப்படின்னு நாம் ஓரளவுக்காவது நெஞ்சிலே அதை கொள்ள முடியும், அதை நிர்ணயித்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவனுடைய இந்த சௌலபிய குணத்தை நித்தியசூரிகளாலேயும் கூட இப்படித்தான், இன்னதுதான், இந்த பிரகாரத்தில் தான் என்று அவர்களால் நிச்சயிக்க முடியாது. நெஞ்சால் நினைப்பறிதால், மனதாலே நினைப்பதற்கும் அது ரொம்ப அரிதான விஷயமாக இருக்கும். அதாவது நம்பவே முடியாது. அப்பேற்பட்டவனா இப்படி பண்ணுகிறான். இது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்னு, இது மாயம் மாயம் மாயம், என்ன மாயம் இது அப்படின்னு எல்லாரும் அப்படி ஆச்சரிய சகிதர்களாக இருப்பவர்களை ஒழிய அதை உள்வாங்கிக் கொள்ள முடியாது என்பதாக இங்கே ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து காட்டியிருக்காரு. நல்ல வெண்ணையூன் என்னும் ஈனச்சொல்.
அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படி யாராலையும் நம்மால் இதை புரிந்து கொள்ள முடியாது என்பது அல்ல, ஞானத்திலே கரைகண்டவராய் பரிபூர்ண ஞானவான்களான அந்த இமையோர்களாலேயும் கூட இதை முழுக்க புரிந்து கொள்ள முடியாது. இது ஒரு மாயம். மாயம்னு சொன்னால் பொய்ன்னு அர்த்தம் இல்லை. இது அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான இந்த விஷயம். இந்த சொல்லாகிற மாயம்னா இந்த சொல்லுக்கு இடமாகிற, சொல்லுக்கு விஷயமான அந்த ஒரு ஆச்சரிய செயல் இருக்கே, அவன் வெண்ணெய் களவு கண்ட அந்த விஷயம், அந்த மாயமானது இமையோர்களாலேயும் அறிந்து கொள்ள இயலாது என்பதாக இங்கே எடுத்து காட்டியிருக்கார். இதன் மூலமாக பகவானுடைய அந்த சௌலபியத்தினுடைய எல்லையை நாம் புரிந்து கொள்ளவே இயலாது. இந்த விஷயத்தில் தான் மிகவும் ஈடுபட்டார் ஆழ்வார், மேலே ஈடுபட போகிறார். திருவாய்மொழி பாடும் பொழுது முதல் 10 3வது பதிகத்திலேயே பார்க்கும் பொழுது எத்திரம் எத்திரம் என்று சொல்லி 6 மாச காலம் மோகித்திருந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறார். நம்பிள்ளையினுடைய ஸ்ரீசுக்திகள் பாருங்கள். சர்வேஸ்வரனாய் பிரம்மாதிகளுக்கும் கூட ஆசிரியனீயனாய் அவாப்த சமஸ்த காமனாய் இருக்கிறவன் ஆஸ்ரித ஸ்பர்ஷமுள்ள திரவியமே தனக்கு தாரகமாய், அதுதான் நேர்கொடு நேர் கிட்டப் பெறாதே இப்படி களவு கண்டாகிலும் புஜிக்க வேண்டி, அதுதான் தலை கட்டப் பெறாதே வாயது கையதாக அகப்பட்டு கட்டுண்டு அடியுண்டு பிரதிக்கிரியையற்று உடம்பு வெளுத்து பேகணித்து நின்ற நிலை சிலருக்கு நிலமோ. ரொம்ப ஆச்சரியமான வர்ணனை. இதுல என்ன பெரிய விஷயம்? பகவான் கிருஷ்ணனாக அவதரித்தான், அப்படி வெண்ணெய் களவு கண்டான், அதை சாப்பிட்டான், இல்ல கட்டுண்டு இருந்தான். இது என்ன பெரிய விஷயமான்னு நாம் அப்படி சாதாரணமாக நினைக்க முடியாது. ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காரு இங்கே. அவன் எப்பேற்பட்டவன்? சர்வேஸ்வரன், எல்லாரையும் நியமிக்கக்கூடியவன், பிரம்மாதிகளுக்கும் கூட ஆசிரியனீயன், பிரம்மாதி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் கூட அவன்தான் ஒரே தேவதை, அவர்களாலேயும் பூஜிக்கப்படுபவன், ஆசிரிக்கப்படுபவன் அவன். அவாப்த சமஸ்த காமன், அவனுக்கு வேண்டியது எதுவுமே கிடையாது, எல்லாவற்றாலும் பரிபூர்ணம். ஆனாலும் கூட அவன் என்ன பண்ணான்? அவதரித்த போதிலும் அவதரித்தான், சரி, ஒரு ராமனாக அவதரித்தான், ரிசம்மனாக அவதரித்தான், அதுபோல இல்லாமல் கிருஷ்ணாவதாரம் எடுத்த பொழுது என்னென்ன பண்ணான்? ஆஷ்ரித ஸ்பர்ஷமுள்ள திரவியமே தனக்கு தாரகமாய்தான். ஆச்சரியமான விஷயம். எல்லாருக்கும் தாரகன், எல்லோரையும் தரித்து நிற்பவன் அவன். ஆனா அவன் என்ன எண்ணினான்? அடியார்கள் கைப்பட்ட வஸ்துதான் எனக்கு உயிரை கொடுக்கக்கூடிய, எனக்கு உயிர் அப்படின்னு அந்த வெண்ணையை களவு கண்டான். அதனால வெண்ணையிலே அவனுக்கு தனித்த ஒரு ஆசை என்ன அப்படின்னால், அடியார்கள் தன்மேலே அளவு கடந்த பக்தி உள்ள இந்த கோபிகைகள் எல்லோரும் கையிலே திரட்டி திரட்டி தொட்டு தொட்டு அப்படி திரட்டி திரட்டி வைத்த ஒரு வஸ்து. அதனால அதில் தான் இவனுக்கு உயிரா. இப்போ இவன் எல்லோருக்கும் உயிராக இருக்கக்கூடியவன் என்று போய் இவனுக்கு உயிர் இந்த வெண்ணெய் தான். இன்னும் இப்படி மாறினான். இதெல்லாம் தேவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இங்கே நித்திய சூரிகளும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படியும் நடக்குமா? இது என்ன ஆச்சரியம்? சரி, மேலே வெண்ணையை நேர்கொடு நேர் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் திருட்டுத்தனமாக போய் அதை எடுத்து சாப்பிட தொடங்கினான். இது இன்னும் இன்னொரு ஆச்சரியம். எல்லாவற்றுக்கும் சுவாமி அவன்தான், ஆனா தானே இப்பொழுது களவாட வேண்டியிருந்தது அந்த வெண்ணையை. அதற்கு மேல் அடுத்த இன்னொரு படி பாருங்கள். வெண்ணையை திருடினதோடு அல்லாமல் அப்படியே அதை தான் திருடின விஷயத்தையும் மறைத்திருக்கலாமே, அதை கூட மறைத்து கொள்ள முடியாமல் சாதாரண பிள்ளையை போலே அகப்பட்டான். உடனே அந்த தேவகி யசோதையானவள் இவனை கையும் களவுமாக பிடித்து விட்டாள். சரி, அதற்கு மேலே பிடித்த பின்பு என்ன ஆச்சு அப்படின்னால், வாயது கையதாக அகப்பட்டு, வாயிலையும் கையிலையும் வெண்ணெய் இருப்பது, வெண்ணெய் இருக்கா, சரியான அந்த நேரத்துல கையை பிடித்து விட்டார்கள். கட்டுண்டு, அதற்கு மேல அந்த உரலோட கட்டப்பட்டு இருந்தான். அடியுண்டு, பிரதிக்கிரியை அற்று, எதுவும் பண்ண முடியாமல் அந்த யசோதையனுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருந்தானா, எதுவும் செய்ய இயலாதவனை போல அப்படியே இருந்தான். உடம்பு வெளுத்து, அடுத்து அந்த பயத்திலே அப்படியே உடம்பு வெளுத்து கண்கள் இருந்து ஜலம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி அழுது கொண்டிருந்த அந்த நிலை இருக்கு இல்லையா, அதை யோசித்தால், அந்த ஒரு க்ஷணம் யோசித்த உடனே நம்மாழ்வாருக்கே மோகம் ஏற்பட்டது, மயங்கி விட்டார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதான் நீங்க ரொம்ப ஆச்சரியமாக எடுத்துக்காட்டு. இப்ப ஏற்பட்ட அவனுடைய அந்த குணத்தை என்னவென்னு சொல்லுவது? நம்மால் யோசித்தும் பார்க்க முடியாத அவனுடைய சௌலபியம் என்ன காட்டுகிறார். துஞ்சா முனிவரும் அல்லாதவரும் தொடர நின்ன எஞ்சா பிறவி இடர்கடிவான் இமையோர் தமக்கும் தன்சார் விலாத தனிப்பெருமூர்த்தி தன்மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பரிதால்
வெண்ணையூன் என்னும் ஈனச் சொல்லே. அடுத்த பாசரத்தில் ரொம்ப ஆச்சரியமா ஒரு அவதாரிக்கை காட்டியிருக்கார்கள் ஆச்சாரியர்கள். இந்த வெண்ணையூன் அப்படின்னு வெண்ணெய் களவு கண்ட சரித்திரம் நவநீத சௌரிய விருத்தம் ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் வந்தது. உடனே மதுரகவி ஆழ்வாருக்கு பயம் வந்தது. ரொம்ப இவர் ஈடுபாடு உடையவராச்சே, மேலே இதை கேட்டதா மோகித்து விட போகிறார் அப்படின்றதுனால இவர் உடனே இவருடைய சிந்தையை கொஞ்சம் நாம் அப்புறப்படுத்த வேணும் அதிலிருந்து என்ன ஒரு கேள்வி கேட்டார்களா, சுவாமின் எங்களுக்கு தஞ்சமான ஒரு அர்த்தத்தை தேவரீர் அருளி செய்ய வேணும், ஏதாவது ஒரு விஷயத்தை தஞ்சமான அர்த்தத்தை எங்களுக்கு அருளி செய்யுங்கோள் அப்படின்னு கேட்ட உடனே அப்படியா அப்படின்னு கொஞ்சம் அவருடைய மனசு வேறொரு அவதாரத்திலே வந்து இந்த ஞானப்பிரான் வராக அவதாரத்திலே அவர் நெஞ்சை செலுத்தி இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் என்று காட்டியிருக்கார்கள். ஈனச் சொல்லாயினுமாக எரிதிரை வையம் முத்தும் ஏனத் துருவாய் இடந்த பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தெல்லாயவர்க்கும் ஞானப் பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது இதுதான். ஞானப்பிரானை அல்லால் வேறொரு இதம் இல்லை, வேறொரு நல்லது கிடையாது. ஞானப்பிரான் தான் நமக்கு நல்லவரை ஒழிய வேறொரு நல்லது ஹிதம் நமக்கு கிடையாது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை இங்கே வெளியிடுகிறார் ஆழ்வார். ஆச்சாரியருடைய வியாக்கியானம் ரொம்ப பறக்க இங்கே அமைந்துள்ளது. ஈனச் சொல்லாயினுமாக, ஈனச்சொல் இப்ப நான் சொல்ல போகிற விஷயம் ஈனச்சொல்லாக இருந்தாலும் இருக்கட்டும். இந்த ஈனச்சொல் அப்படின்றதற்கு பொதுவாக இழிச்சொல்னு அர்த்தம். நீங்க பூர்வர்கள் காட்டும்போது ஈனச்சொல் என்னால் அஹிதமான, அதாவது வியர்த்தமான, பொருளற்ற ஒரு வார்த்தையாக இருந்தாலும் போகட்டும். இப்போ நாஸ்திகாதிகளுக்கு இந்த விஷயம் எல்லாம் ஒரு பொருளற்றது, பிரயோஜனமற்ற ஒரு வார்த்தை. ஏதோ ஒரு குழந்தை சில வார்த்தைகள் பேசுகிறதுன்னு, சின்ன குழந்தை பேசுறதுன்னா அது எந்த ஒரு பொருளையும் மனதில் கொள்ளாமல் ஏதோ ஒன்று பேசும், பிதற்றுகிறதுன்னு சொல்றோம் பாருங்க. பொருளே இல்லாமல் ஏதோ சில வார்த்தைகள் வெளிவருவது என்று என்னுடைய இந்த வார்த்தையை சிலர் எண்ணினாலும் எண்ணட்டம், எனக்கு கவலை இல்லை, நான் உண்மையை சொல்லுகிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாராம். நான் சொல்லக்கூடியது ஈனச்சொல்லாக இருந்தாலும் பிரயோஜனமற்ற வார்த்தையாக இருந்தாலும் ஆகட்டும் சிலருக்கு அப்படின்னு சொல்லி, நான் கண்ட நல்லது இதுதான், ஞானப்பிரான் நான் கண்ட நல்ல தத்துவம் அல்ல, ஞானப்பிரானை அல்லது வேறு ஒரு நல்லது கிடையாது. அதனால் அவன்தான் நமக்கு தஞ்சம், அவன் ஒருவனே நமக்கு தஞ்சம். ரொம்ப உயர்ந்த சம்பிரதாய கருத்து இந்த பாசுரத்திலே வெளியிடப்படுகிறது. எம்பெருமான் எப்பேறப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், இந்த பூமி பிராட்டிக்கு ஒரு பெரிய பேர் ஆபத்து, ஹிரண்யாக்ஷன் என்கிற அசுரன் மூலமாக பேர் ஆபத்து வந்த பொழுது தான் உடனடியாக அந்த ஒரு வராக ஸ்வரூபத்தை மூர்த்தி வராக அவதாரம் கொண்டு இந்த கடலுக்குள்ளே இறங்கி தம்முடைய அந்த கோரப்பற்களாலே இந்த பூமி பிராட்டியை மேலே எடுத்துக்கொண்டு அவளை ரட்சித்தவர். இதுபோலே சம்சார சாகரத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய இந்த பிரளயாரணவத்திலே மூழ்கியிருந்த அந்த பூமி பிராட்டியை காப்பாற்றினது போலே என்னையும் சம்சார சாகரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நம்மையும் ரட்சிக்கக்கூடிய ஒரே உபாயம் அவன்தான் என்கிற உயர்ந்த அர்த்தத்தை இங்கே காட்டுகிறார். ஈனச் சொல்லாயினுமாக என்னது, எரிதிரை வையம் முத்தும் ஏனத்துருவாய் இடந்த பிரான். இந்த வையம், இந்த பூமியானது எரிதிரை வையம் முற்றும், இந்த அலைகள் கொண்ட அந்த பிரளய வெள்ளத்திலே அப்படி மூழ்கி கிடந்த பொழுது இந்த ஏகாரணவத்திலே இந்த பூமியை வீழ்த்தி விட்டான் ஹிரண்யாக்ஷன். அப்படி அந்த பூமி முழுவதையும் ஏனத்துருவாய் இடந்த பிரான் வராகமூர்த்தியாக கொண்டு அப்படி தம்முடைய அந்த பற்களாலே அந்த பூமியை எடுத்து கொண்டு வந்தார். அப்பேற்பட்ட பிரான் எனக்கு உபகாரகன், பேருபகாரன், என் தலைவன். அவன் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும், இரு கற்பகம் சேர் வானத்தவர், இருன்னு சொன்னால் மிக பெரிய படர்ந்து இருக்கக்கூடிய பெரிய கல்ப விருட்சம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஸ்வர்கலோகம், வானம் என்ன ஸ்வர்கம், ஸ்வர்கலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் அல்லாதவர்க்கும் நித்தியசூரிகளுக்கும் மற்ற அனைவருக்கும் மனுஷர்கள் போன்ற நமக்கு எல்லோருக்கும் மற்ற எல்லாமே இன்னும் கீழ் லோகங்கள் இருக்கக்கூடியவர்கள், மேல் லோகமான
இந்த தேவர்கள் அவர்களுக்கும் சரி, அல்லாதவர்க்கும்னா நடுவில் லோகத்துல இருக்கக்கூடிய நமக்கும் சரி, மற்ற எல்லாருக்கும் கீழ் லோகங்கள்ல நரகாதி லோகங்கள்ல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கும் சரி, எல்லோருக்கும் ஒரே ஒரு ஒரு சரணமாக இருக்கக்கூடிய புகலிடம் ரக்ஷகன் யார் அப்படின்னு சொன்னால் ஞானப்பிரான். ஞானப்பிரான் என்னால் ஞானத்தை உபகரிக்கக்கூடியவன், ஞானத்தை உபதேசிக்கக்கூடியவன். ஆனா சம்பிரதாயத்துல ஞானப்பிரான் என்று சொன்னால் அது வராக பெருமாள் இல்லையா? வராக பெருமாள் இடத்திலே பூமி பிராட்டி பிரார்த்தித்த பொழுது அவர் அந்த சரம ஸ்லோகத்தை அருளி செய்தார்னு பார்க்கிறோம். வராக பெருமாளை தான் ஞானப்பிரான் என்று நாம் சொல்லுவது உண்டு. அப்பேற்பட்ட ஞானப்பிரானை அல்லால் அந்த எம்பெருமானை ஒழிய வேறு ஒரு விஷயத்தை நான் நல்லதாக காணவில்லை. அவன்தான் நல்லது. பிரானை அல்லால் நான் கண்ட நல்லது இல்லை. நான் வேறொரு நற்பொருளை நான் அறியவில்லை. அவன்தான் நற்பொருள், அவனன்றி வேறொரு நற்பொருள் கிடையாது என்பதாக ரொம்ப ஆச்சரியமான அர்த்தத்தை இங்கே தெரிவித்தார். இதுல பாருங்கள், பகவானே நற்பொருள் என்று சொல்லுவதை காட்டிலும் பகவான் நான் அறிந்த நான் கண்ட நல்லது ஞானப்பிரான் என்று சொல்லியிருக்கலாம். ஞானப்பிரானே நான் கண்ட நல்லது என்ன கூட ஏகாரத்தை இட்டு சொல்லியிருக்கலாம். அதுக்கு மேலே ஞானப்பிரானை அல்லால் நான் கண்ட நல்லது இல்லை என்று ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்த விஷயத்தை எடுத்து காட்டியிருக்காரு. இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், பகவானுக்கு இருக்கக்கூடியதான அந்த நைரபேட்சியம், சககாரி நைரபேட்சியம் என்று காட்டியிருக்கார்கள். இந்த இடத்துல நிறைய ஐதிஹ்யங்கள் எல்லாம் கூட உதாரித்து காட்டியிருக்கார்கள். நம்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை அவர்களுடைய வியாக்கியானத்தை நாம் சேவித்தோமானால் பல பல ஐதிஹ்யங்களை இந்த பாசுர வியாக்கியானத்திலே அவர்கள் எடுத்து காட்டியிருக்கார்கள். இதுல ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது எம்பெருமானாருக்கு இந்த ரகசியார்த்தங்களை அருளி செய்ய வேண்டும் என்பதற்காக திருக்கோட்டியூர் நம்பி ஒரு முறை இங்க ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி இருந்தாராம். சரி, யாரும் இல்லாத ஒரு இடமாக அவரை எம்பெருமானாரை அழைத்து சென்று அங்கே அமர்ந்து ரகசியார்த்தத்தை உபதேசிக்கலாம் என்று தொடங்கி என்பதற்காக ஒரு இடத்துக்கு போனாராம். அங்கே சரி யாரும் இல்லைன்னு உட்கார்ந்தார். திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ ஒரு கொரட்டை விடுற சத்தம் கேட்டது. பார்த்தா அங்க இது சன்னதியினுடைய ஒரு மண்டபம், அங்க ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதான் அங்க சன்னதியை திருப்பணி பண்ணுவதற்கு சரியான வேலையெல்லாம் பார்ப்பதற்கு யாரோ ஒரு வேலைக்காரர் ஒருத்தர் இருக்கார். அவர் படுத்துக்கொண்டு தூங்கிட்டு இருக்கார். அதனால கொரட்டை விடுறார். இதை பார்த்த உடனே இவருக்கு கொஞ்சம் பயம் வந்தது. ஒரு நல்ல வேளை நாம் யாரும் இல்லை என்று நினைத்து ரகசியார்த்தத்தை உபதேசிக்கலாம்னு இருந்தோம், இங்க யாரோ மற்றொருத்தர் இருக்கார் போல இருக்கு அப்படின்னு எம்பெருமானாரை பார்த்து, இந்த முறை வேண்டாம், நான் வேற ஒரு முறை நான் இந்த அர்த்தத்தை உபதேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டாராம். அப்புறம் அடுத்த முறை இது போல வந்த பொழுது அவருக்கு அந்த அர்த்தத்தை உபதேசித்தார், ரகசியார்த்தத்தை உபதேசித்தார். இதை இது உபதேசம் பண்ணி இதை யாருக்கும் வெளியிடக்கூடாது என்று தெரிவித்திருந்தாராம். அதை கேட்டு சரி என்று சொல்லி எம்பெருமானார் உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கிருந்து உடனே ஓடி ஆழ்வான் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று ஆழ்வான் அப்பொழுது அமுது செய்து கொண்டிருந்தாராம். ஆழ்வான் அகத்திலே அமுது செய்திருக்கிற வளவிலே உச்சி வெயிலிலே வந்து புகுந்து நம்பி இவ்வர்த்தத்தை ஒருவருக்கும் சொல்லாதேகோள் என்று அருளி செய்தார். உனக்கு இது சொல்லாதிருக்க மாட்டேனிரே என்று சககாரி நைரபேட்சியத்தை அருளி செய்தாரிரே. அதாவது சர்மஸ்லோகார்த்தம், சர்மஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏக சப்தார்த்தம் அதுதான் இங்கே அழகாக எம்பெருமானாராலே உபதேசிக்கப்பட்டது என்று நமக்கு தெரிகிறது. அதனால இந்த இடத்திலும் பார்த்தோமானால் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்டது நல்லது என்று சொல்லும் பொழுது அவன் ஒருவனே உபாயம். அவன் உபாயமாவதற்கு வேறு ஒரு விஷயம் வேணும், வேறு ஒருவர் வேணும், இல்லை நம்மிடத்திலே ஒரு சில உபாய அனுஷ்டானம் வேணும் என்பதெல்லாம் கிடையாது. எந்த சககாரியும் எதிர்பாராது பரிபூர்ண ஞான சக்தியாதிகளை உடைய சித்தோபாயம் அவன் ஒருவனே என்கிற அந்த அர்த்தத்தை ஆச்சரியமாக இங்கே ஆழ்வார் எடுத்து காட்டியுள்ளார் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்க எடுத்துக்காட்டினார், ஈனச் சொல்லாயினுமாக எரிதிரை வையம் முத்தும் ஏனத்துருவாய் இடந்தபிரான்
இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தெல்லா இவர்க்கும் ஞான பிரானை அல்லாஹல் இல்லை நான் கண்ட நல்லதுவே. நம்முடைய சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய அந்த பகவான் ஒருவனே உபாயம் சித்தோபாயம் அவனே. அவனை நாம் பற்றுவது என்று சொல்லும் பொழுது அதிலே அப்பொழுது எதுவும் உபாயம் ஆகாது என்று உயர்ந்த சில அர்த்தங்கள்லாம் இந்த பாசுரத்தின் மூலமாகத்தான் நம் பெரியோர்கள் உபதேசிக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்ததாக கடைசி பாசுரத்தினாலே இந்த திருவிருத்தம் 100 பாசுரங்களை அருளி செய்ய இதை அனுசந்திப்பவர்களுக்கு பலம், இந்த சம்சாரத்திலிருந்து அவர்கள் நிச்சயமாக விடுபட்டு எம்பெருமானை அடைவார்கள் என்கிற பலத்தை இங்கே அழகாக தெரிவித்து இதை தலை கட்டுகிறார். நல்லார் நவில் குருகூர் நகரான் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையில் இன்னூறும் வல்லார் அழுந்தார் பிறப்பாம் பொல்லா வருவினை மாயவன் சேற்றல்லள் பொய் நிலத்தே. நம்முடைய இந்த வாசஸ்தானமான திவ்ய தேசத்தினுடைய பெருமையும் அழகாக எடுத்து காட்டுகிறார். நல்லார் நவில் குருகூர், 2 இடத்திலும் சேர்த்துக் கொள்வது உண்டு. நல்லார்கள் பெரியோர்கள் அவர்களாலே புகழப்படக்கூடிய நவில் அவர்களாலே புகழப்படக்கூடிய குருகூர் நகரான். திருக்குருகூர் எப்பேற்பட்ட வைபவத்தை உடையது, எல்லா பெரியோர்களும் புகழக்கூடிய ஒரு திவ்ய தேசம். அல்லது திருக்குருகூரை சேர்ந்த ஆழ்வார், அவர் எப்பேற்பட்டவர் என்னால் அவர் நல்லார் நவில் ஆழ்வார். இங்கே பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணும் பொழுது லோகத்தில் சத்துக்கள் அடைய ஆழ்வார் என்னும் அத்தனை. ஆழ்வாருக்கு அதை சேர்த்துக் கொள்வது உண்டு. முதலகவி ஆழ்வார் போன்ற மகான்கள் எல்லோரும் ஆழ்வாருடைய அவதாரத்தின் பின்பு ஆழ்வார் என்று எப்பொழுதும் ஆழ்வாரையே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கார்கள். அப்பேற்பட்டவர். அதனால குருகூர் நகரத்தை சேர்ந்தவரான அவர் நல்லார்களாலே நவிலப்படுபவர். அதுக்குமே திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய மாறன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆழ்வார் தமக்கு எதை ஒரு பெரிய பட்டமாக இங்கே சொல்லிக் கொள்கிறார் பாருங்கள். இதுதான் முதல் திவ்ய பிரபந்தம். இதனுடைய இறுதியில் இருக்கக்கூடிய இந்த பாசுரத்தில் தான் ஆழ்வார் தம்மை பற்றி பிரஸ்தாபம் பண்ணுகிறார். அப்போ முதல்ல தமக்கு அவர் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னால், அடியார்களுக்கு நான் அடியவன். அந்த பாகவத சேஷத்துவம்னு சொல்றோம் பாருங்கள். மேலே திருவாய்மொழியிலே பேச போகிற இந்த பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிமை என்கிற இந்த பதிகங்களிலே சொல்லப்படக்கூடிய இந்த பாகவத சேஷத்துவத்தை ஆழ்வார் எப்படி அவர் அனுஷ்டித்து காட்டுகிறார். திருமால் திருப்பேர் எம்பெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் வல்லார் நன்கு அறிந்தவர்கள். அவருடைய திருவடியை அடிக்கண்ணி சூடிய, அவருடைய திருவடிகளையே ஒரு மாலையாக சிரசிலே தரித்திருக்கக்கூடிய மாறன் அப்படின்னு தனக்கு சிரோபூஷணம் அடியார்களுடைய திருவடிகள் தான் என்பதாகவே தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட வைபவம். அதனால்தான் அவருடைய திருவடி, அவர்தான் எம்பெருமானுடைய திருவடியாக நாம் கொண்டாடுகிறோம். ஆனா அவருடைய அனுசந்தானம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாரும் நாம் எம்பெருமானுடைய திருவடியை நாம் சிரசிலே தரித்துக் கொள்கிறோம். இந்த பகவானுடைய பாதுகையை ஆழ்வார் என்றே நாம் கொண்டாடுகிறோம். ஷடகோபன் ஷடாரி என்னும். அவருடைய அனுசந்தானம் என்னவென்னால், அடியார்களுடைய திருவடிதான் என் சென்னிக்கு அணி என்ன அவர் சொல்லுகிறார். மாறன், அவருக்கு மாறன்னு திருநாமம். அதற்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னால், லோகத்தில் இருக்கக்கூடியவர்களை காட்டிலும் மாறுபட்டவர். லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உண்டியே உடைய உகந்தோடும்னு லோக விஷயங்கள் சத்தாதி விஷயங்கள் பின்னே செல்லக்கூடியவர்கள். அதற்கு மாறுபட்டு இருப்பவர். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலை எல்லாம் கண்ணன் என்று எல்லாம் பகவத் விஷயமாகவே அவருக்கு அமைந்தது. அதனாலே மாறன். அப்பேற்பட்ட இந்த மாறன் என்கிற திருநாமத்தை கொண்ட ஆழ்வார் அவர் விண்ணப்பம் செய்த இந்த திவ்ய பிரபந்தம் சொல் ஆர் தொடையல், அவருடைய சொற்களையே கொண்டு தொடுக்கப்பட்ட இந்த மாலையான இன்னூறும் வல்லார், இந்த 100 பாசுரமான திருவிருத்தத்தை நன்கு கற்றவர்கள். பிறப்பாம் பொல்லா வருவினை மாயம் வன் சேற்றள்ளல் பொய்நிலத்து அழுந்தார். அது வரைக்கும் பலம். இதை நன்கு வல்லார் அவர்கள் அழுந்தார். மறுபடியும் இந்த சம்சாரமாகிற சேற்றிலே அவர்கள் அகப்பட மாட்டார்கள். சேற்றிலே மறுபடியும் அழுந்தார்கள். எந்த சேது அப்படின்னால், பிறப்பாம் பொல்லா வருவினை. இந்த பிறப்பு
இல்லையா? சம்சாரம் அப்படின்ற இந்த பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய பொல்லா அருவினை, மிக கொடிய போக்க இயலாத அந்த பாபங்கள், சம்சாரத்துக்கு காரணமான அந்த பாபங்கள், அந்த பாபங்களாகிற மாயம் வல் சேர் அள்ளல், வன் சேரு அள்ளல் அப்படின்னு சொல்லும் பொழுது கொடிய சேரு, கனமான அந்த சேரு, அடர்த்தியான அந்த சேரு இருக்கே, இந்த சேற்றின் அடர்த்தியை கொண்ட பொய் நிலம். பொய்யான நிலம்னா அஸ்திரம். பொய்னா எல்லாம் பொய்ன்னு அத்வைதிகள் சொல்லுவது போல் அல்ல. பொய் நிலம்னா அஸ்திரமான அனித்தியமான இந்த பூமி பிரகிருதி இருக்கே. நிலம்னு சொன்னால் இந்த பிரகிருதி மண்டலம். இந்த நிலமாகிற பிரகிருதி மண்டலத்தில் சேராக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்முடைய பாபங்கள். லோகத்துல பாக்குறோம் பூமி, அதுக்கு மேலே சேரு, அது ஒட்டின்னு இருக்கும். இங்கேயும் பிரகிருதி மண்டலம், அதன் மேலே அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய பாபங்கள். அதனால பிறவிக்கு காரணமான இந்த கடும் பாபங்களாகிற அந்த சேரை கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்சார பிரகிருதி மண்டலமாகிற பூமி, இதற்குள்ளே நன்கு இந்த திருவிருத்தத்தை வல்லார் அவர்கள் அழுந்தார் என்று, சம்சார பந்தம் மீளவும் அவர்களுக்கு ஏற்படாது என்று இதையே பலமாக இங்கே ஆச்சரியமாக அருளி செய்திருக்கார் ஆழ்வார். நல்லார் நவில் குருகூர் நகரான் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையில் இன்னூரும் வல்லார் அழுந்தார் பிறப்பாம் பொல்லா அருவினை மாயவன் சேற்றள்ளல் பொய்நிலத்தே. ஆச்சரியமாக இந்த 100 பாசுரங்களை நன்கு நாம் கற்க வேணும். இதனுடைய பலம் வேறு என்ன? ஆழ்வார் எதை தனக்கு பரம முக்கிய பலமாக அவர் எண்ணி இருப்பாரோ அதைத்தான் நமக்கும் பலமாக அருளி செய்திருக்கார். இந்த பலத்தின் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது? இந்த பலத்தை இப்படி தெரிவிப்பதன் மூலமாக என்னால் இந்த விரோதியாகிற இந்த சம்சார நிவிருத்தி, இதுதான் இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய முக்கியமான பொருள். இதனுடைய பலமும் இதுதான் என்று நமக்கு தெரிகிறது. அதனால் தொடங்கும் பொழுதும் ஆழ்வார் இதைத்தானே அனுசந்தித்துக் கொண்டு தொடங்கினார். என்ன சொன்னார் அப்படின்னா, பொய்னின் ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீடுமை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்நின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று எம்பெருமானே, எங்களை எல்லாம் இந்த சம்சாரத்திலிருந்து அக்கறைப்படுத்த வேணும், உத்தரிப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ பல அவதாரங்களை செய்கிறாய். எனவே போதும், என்னை இன்னும் இந்த சம்சாரத்திலே விட்டு வைக்க வேண்டாம், என்னால் பொறுத்து கொள்ள இயலாது, நான் செய்யும் விண்ணப்பத்தை கேள் என்பதாக ஆரம்பத்திலே அருளி செய்த ஆழ்வார் இப்படி ரொம்ப ஆச்சரியமாக இந்த திவ்ய பிரபந்தத்தை தலைக்காட்டு அருளினார் என்பதை நாம் பார்த்தோம். மேலும் இது போன்ற அடுத்தடுத்த திவ்ய பிரபந்தங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டு வரலாம். ஆழ்வாருடைய முதல் பிரபந்தம் ரொம்ப ஆழமான பல கருத்துக்களை கொண்டது. இந்த திவ்ய பிரபந்தம் நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, வாதிகேசரி ஜீயர், இப்படி பல பெரியோர்கள் இதற்கு ஆச்சரியமான வியாக்கியானங்களை இட்டருளி உள்ளார்கள். இந்த அகப்பொருள் இலக்கிய அம்சங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இதுல அமைந்திருக்கக்கூடியது. ஆனால் அப்பேற்பட்ட இந்த திருவிருத்த திவ்ய பிரபந்தத்தினுடைய சாராம்சத்தை நாம் இப்பொழுது அனுபவித்து முடித்தோம். மேலும் அடுத்தடுத்த திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தத்தையும் இந்த தாரையிலே நாம் கேட்டு ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய கிருபையை பெறுவோமாக. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே
இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.